சக்கராபரணம்னு ஒரு ராகம் இருக்கு. ஆமா. அந்த ராகம் வந்து மெயின்லி ஃபார் பிபி கண்ட்ரோல் ஆகும் அண்ட் மென்டலி அவங்களுக்கு ஏதோ கச்சேரிக்கு நாங்க ப்ரிப்பேர் ஆகி போயிட்டு இருக்கோம். அவர் கச்சேரி முடிச்சுட்டு வர்றாரு. ஸோ ஒரே லிஃப்ட்ல வந்து பாலமுரளி கிருஷ்ணன் சார், குன்னக்குடி வைத்தியநாதன் சார், நானு. ஸோ அந்த பாக்கியம் யாருக்கு கிடைச்சிருக்கும் தெரியல. எனக்கு அந்த சின்ன வயசுல கிடைச்ச ஒரு பாக்கியம். இது யார் உங்க பேத்தியா அப்படின்னாரு. பேத்தினும் வச்சுக்கலாம், பொண்ணுன்னு வச்சுக்கலாம், சிஷ்யன்னு வச்சுக்கலாம், நீங்க எப்படி வச்சுனாலும் ஓகே. என் கூட இன்னைக்கு குழந்தை வாசிக்கிறா, ரொம்ப சின்ன பொண்ணா இருக்காளே வாசிப்பாளா? இல்ல என்கிட்ட கத்துன்னு இருக்கா, அவள் நல்லா வாசிப்பா, பார்க்க தான் சின்ன மூர்த்தி. பொன்னாடையில சட்டை தைக்கிறதுங்கிறது எவ்வளவு பெரிய ட்ரெண்டிங்கான விஷயம். அப்போ ட்ரெண்டிங் கொண்டு வந்ததே சார் தான். கிளாஸ் வேற, கச்சேரி வேற. ஒரு ஸ்வரமும் இப்படி வாசிக்கணும், இப்படி கமக்கம் வாசிக்கணும், இப்படி கட் பண்ணி போ போடணும், ஸ்டெக்கேட்டோ, ஸ்லேர்னு நிறைய சொல்லி தருவார். நிறைய விஷயங்கள் கர்நாடிக்கும் வெஸ்டர்னும் கலந்து இருக்கும். அவர் சொல்லித்தர அந்த போயிங் ஃபிங்கரிங். போ எடுத்து வாசிச்சா மூச்சு விட்டு வாசிக்கிற மாதிரி, போ எடுக்காம வாசிச்சா மூச்சு விடாம வாசிக்கிற மாதிரி. இப்போ வந்து சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ராகா பேசுகிற சாங்ஸே இல்லை, இப்போ ரொம்ப கம்மியாயிடுச்சு. இப்போ கம்மியா இருக்கு. ஆமா, இது எப்படி நீங்க பார்க்குறீங்க? ராகா பேஸ்டு சாங்கிறது கம்மி தான். பட் 2 ராகம் மிக்ஸ் ஆகி வரும். சில சாங்ஸ் வந்து டியூனிங் மட்டும், அந்த டோன் அந்த இதுல டியூனிங்ல மட்டும் இருக்கும், சாயல் தான் இருக்கும். பட் ப்ராப்பரா அந்த ராகம் இருக்காது. 2 ராகம் மிக்ஸ் ஆகிருக்கும். சிலது வந்து ஒரு ராகம்ல ஸ்டார்ட் ஆகும், முடியறது ஒரு ராகம்ல இருக்கும். ஸோ அது வந்து இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு அந்த மாதிரி தேவைப்படுது. அண்ட் அந்த மாதிரி மாறி இருக்கு. முன்ன இருந்த ட்ரெண்டை விட இப்போ எல்லாமே மாறி இருக்கு. நியூவா வந்து இந்த மாதிரி கேட்குறாங்க, ரசிகர்களும் கேட்குறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி காம்போசிஷன்ஸும் போகுது. இல்லை, எப்பயோ அத்திபூத்தா கூட ஒரு மலரை மௌனமா எப்பயோ ஒன்று வந்துட்டு இருக்கு. ஸோ அது கேட்கும்போது திடீர்னு இந்த மாதிரி ஒன்று வரும்போது அது அப்படியே அத்திபூத்தா மாதிரி அந்த ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அது கேட்கறதுக்கு. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ராகம் இல்லாமல் இருக்குது, ஒரு ராகத்தோட கேட்கும்போது அப்படியே ஒரு திருப்தியாக ஒரு சாங், நல்ல ஒரு சாங் கேட்ட மாதிரி ஒரு ஃபீலும் இருக்கும். ஸோ 2 ஜானர். இப்போ ஆடியன்ஸும் அதான் விரும்புகிறாங்களா? கல்யாண வீடுகள்லாம் நிறைய வாசிக்கிறீங்கல்ல? ஆமாம், ஆடியன்ஸும் இந்த மாதிரி சாங்ஸ் தான் விரும்புகிறாங்க இல்லையா? பேஸ்ட் ஆன் த ஆடியன்ஸ். சில ஆடியன்ஸ் வந்து கர்நாடிக் பேஸ்ட் சினி சாங்ஸ் கேட்பாங்க. மெட்லியாகவே போங்க, எங்களுக்கு குத்து பாட்டுலாம் வேண்டாம், ஃபுல்லாகவே மெட்லியாகவே போகலாம் அப்படிம்பாங்க. சில பேர் வந்து மெட்லி அண்ட் குத்துப்பாட்டு அந்த லாஸ்ட் எண்ட் ஆஃப் த ரிசப்ஷன்ல வந்து மாப்பிள்ளை பொண்ணு ஆடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அதுக்கே சொல்லுவாங்க, மாப்பிள்ளை பொண்ணு ஆடுறதுக்கே ஒரு பெப்பி டான்ஸ், பெப்பி சாங்ஸ் அப்படிங்கிறாங்க. ஆமா, ஸோ பெப்பியா ஒரு 6/8ல அப்படியே ஒரு கோர்வையா போகும், மெட்லி மாதிரி போகும். ஸோ எல்லாருமே ஜாலியா அது ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி மாதிரி எண்ட் ஆஃப் த ரிசப்ஷன். ஸோ முடியும் போது எல்லாரும் சந்தோஷமா முடிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு இதில் மைண்ட் செட்டில் ஃபுல்லாக பெப்பியாக போகும் சாங்ஸ் எல்லாமே. ஸோ 2 விதமான ஆடியன்ஸுமே இருக்காங்க. சில பேர் கர்நாடிக் மட்டும்தான் எங்களுக்கு வேணும் ரிசப்ஷனில், அந்த மாதிரியும் வாசிச்சிருக்கோம். ஸோ கலந்த கலவை தான் எல்லாமே. சாரோட நிறைய இப்போ நீங்கள் ஒரு கச்சேரிக்கு போயிருப்பீங்க. ஆமாம், அடுத்த நாள் கச்சேரி பாலமுரளியாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. அது மாதிரி நடந்த சம்பவங்கள் சொல்லுங்களேன். மகாபலீஸ்வரர் கோவில் கர்நாடகாவில் ரொம்ப ஃபேமஸ். நல்ல டாலாக இருக்கும் சுவாமி. ஸோ அங்கே வந்து கும்பாபிஷேகத்துக்கு எங்கள் குரு கச்சேரி. நாங்கள் வந்து இங்கே நான் மட்டும்தான் சார் கூட அன்னைக்கு கச்சேரி வாசிக்கிறேன். அவங்க ஸ்டூடெண்ட்ஸில் அவரோட செட் ஆஃப் அக்கம்பனியஸ்டோட நாங்கள் போயின்னு இருக்கோம். போகும்போது அங்கே போய் ரீச் ஆயாச்சு. ரீச் ஆகிட்டு சார் கச்சேரிக்கு முன்னாடி டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணா சார் கச்சேரி. ஸோ ஒரே ரூமில் தான் எங்களுக்கு அலாட் பண்ணியிருக்காங்க ரூம்ஸ் எல்லாமே. ஸோ கச்சேரிக்கு நாங்கள் ப்ரிப்பேர் ஆகி போயின்னு இருக்கோம். அவர் கச்சேரி முடிச்சுட்டு வர்றாரு. ஸோ ஒரே லிஃப்ட்டில் வந்து பாலமுரளி கிருஷ்ணா சார், குன்னக்குடி வைத்தியநாதன் சார், நான். ஸோ அந்த பாக்கியம் யாருக்கு கிடைச்சிருக்கும் தெரியல. எனக்கு அந்த சின்ன வயசில் கிடைச்ச ஒரு பாக்கியம். ஸோ அப்போ வந்து பாலமுரளி கிருஷ்ணா கேட்குறாரு, சார் இது யார் உங்கள் பேத்தியா அப்படின்னாரு. பேத்தினும் வச்சுக்கலாம், பொண்ணுன்னு வச்சுக்கலாம், சிஷ்யன்னு வச்சுக்கலாம், நீங்கள் எப்படி வச்சுனாலும் ஓகே. என் கூட இன்னைக்கு குழந்தை வாசிக்கிறா, ரொம்ப சின்ன பொண்ணா இருக்காளே வாசிப்பாளா? இல்லை என்கிட்ட கத்துன்னு இருக்கா, அவள் நல்லா வாசிப்பா, பார்க்க தான் சின்ன, மூர்த்தி கீர்த்தி சின்னது மூர்த்தி பெருசுங்கிற மாதிரி சொன்னார் அவர். அப்போ கச்சேரிக்கு வந்திருந்தார் பாலமுரளி கிருஷ்ணா சார். நாங்கள் வாசிச்சுட்டு இருந்தோம். அவர் ரூம் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு திருப்பி வந்தார், கச்சேரி கேட்கறதுக்கு வந்தார்.
4 ஹவர்ஸ் கான்சர்ட். அங்கலாம் கர்நாடகா, கேரளாலாம் 4, 5 ஹவர்ஸ் கான்சர்ட். ஃபுல் கர்நாடிக், பக்கா கர்நாடிக் தான். அன்னைக்கு வாசிச்ச பாட்டு எதுவுமே எனக்கு தெரியாது. என்ன பாட்டு, ஒரு பாட்டு கூட எனக்கு தெரியாது. அவர் வாசிச்சது. எதுவுமே தெரியாது. கேட்டுருக்கேன். பட் நான் வாசிச்சதில்ல, கத்துண்டதில்ல. ஸோ ஆன் ஸ்டேஜ் தான் நான் கத்துண்டது. அந்த லேர்னிங் ப்ராசஸ். ஓ! ஸோ வாசிச்சு முடிச்சு நான் இறங்கி வந்தோனே, அப்போ பாலமுரளிகிருஷ்ணா சார் வந்து குன்னக்குடி சார் கிட்ட சொல்றாரு, நீங்க சொன்னது கரெக்ட்டு தான் குன்னக்குடி. ரொம்ப நல்லா வாசிச்சா. உங்க ஸ்பீடுக்கும், உங்க இதுக்கும் ஓரளவு ஈடுகட்டி குழந்தை வாசிச்சா. இந்த வயசுல பெரிய விஷயம். ம். ரொம்ப நல்லா வருவா அவ அப்படின்னு சொல்லி சார் ரொம்ப ஆசீர்வாதம் பண்ண அந்த ஒரு வார்த்தை ம். நிஜமாவே இன்னைக்கு வரைக்கும் அது மறக்க முடியாது லைஃப்ல அது. ஸோ அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் ஜாம்பவான்னு சொல்லலாம் 2 பேருமே. அவங்க முன்னிலையில வாசிக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் அது உண்மையிலே. பாலமுரளி இருந்தாலும் சின்ன கண்ணன் நடிகர்லாம் வச்சிருப்பாரு. அங்க வாசிக்க முடியல. அங்க கர்நாடிக் கர்நாடிக் தான். கான்சர்ட்ஸ்னால ஓகே. வாசிக்க முடியல. அது மாரி வேற வித்வான்களோட ஒரு உங்க கச்சேரிக்கு வந்தது? நெறைய வித்வான்கள் அந்த டைம்ல செம்மங்குடி மாமா, ம். ராஜம் ஐயர் சார் நெறைய கச்சேரிகள்ல நாங்க சார் வாசிக்கும்போது கூட வாசிக்கும்போது இதே மாதிரி நெறைய நடந்திருக்கு. ஸோ அப்பலாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவார். ஸோ பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டுக்குலாம் இப்போ இவரே சொல்வார், "என்னோட சிஷ்ய அவ, என்னோட சிஷ்ய நல்லா வாசிப்பா, நல்லா வாசிப்பா" அப்படின்னு சொல்லி சார் போய் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் காமிச்சு போய் சொல்லுவார். ஒரு குருங்கிறதுக்கும் மீறி ஒரு விஷயம் அது. ம். ம். ஸோ அதெல்லாம் பெரிய பிளெஸ்ஸிங் எனக்கு உண்மையிலே. ஆமா, இன்னைக்கு நெறைய பேரு வந்து கொன்னக்குடி பேத்தி அப்படின்னு சொல்லிட்டு, பேரன், பேத்தின்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்து வாசிக்கிறாங்க. அந்த ஆமா. பவிங் டெக்னிக் அப்படியே இருக்கு. ஆனா ஆமா. அவங்களுக்கு ஒரு சம்மந்தமே இல்ல. நான் அதுக்கப்புறம் குன்னக்குடி டாக்டர் பானுட்ட கேட்பேன். ஐயோ! எங்களுக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இல்ல. இந்த மாரி போட்டுக்கிறாங்க நெறைய அப்படின்னு. நீங்க கவனிக்கிறீங்களா? உங்களே பேத்தின்னு தான் நெனச்சுட்டு இருக்காங்க. ஆமா. நடுவுல அது வந்தது. நெறைய பேர் வந்து கிராண்ட் டாட்டர் அப்படின்னு சொல்லி வந்தது YouTubeல. சோஷியல் மீடியால அவங்க போடுறாங்க. அதுக்கு நான் மாத்தி நான் வந்து டிசைபிள் அப்படிங்கிறதும் நான் வந்து என்னோட YouTube சேனல்லயும் சரி, Facebookல எல்லாத்துலயுமே டிசைபிள் ஆஃப் குன்னக்குடி வைத்தியநாதன் சார் தான் இருக்கும். பட் சோஷியல் மீடியால அந்த மாதிரி பண்றாங்க. அது தெரியாம நெறைய பேர் பண்றாங்க. அது நம்ப வந்து இது பண்ணிக்கணும்னு அவசியம் இல்ல. ஸோ அந்த மாதிரி நெறைய ரூமர்ஸ் வருது. அது வந்து நான் அது பெருசா எடுத்துக்கிறது இல்ல. குன்னக்குடி சார் வந்து வேற எதுல அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி அவருக்கு? சங்கீதத்த தவிர. வெளியில புதுசான ஒரு இடங்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும். புது புது ஊரு, புது புது இடங்கள். அது அவர் மட்டும் போகாம எல்லாரையும் கூட்டின்னு போணும்னு நினைப்பாரு. அவர் சுத்தி எப்போதுமே ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள்ஸ் இருப்பாங்க. அவருக்கு புடிச்சமான பீப்பிள்ஸ். ம். சினிமா ஏதாவது புதுசா வந்தா பிடிக்கும். போறதுக்கு பிடிக்கும். பட் அவருக்கு டைம் இருக்காது. இருக்கிற டைம்ல போணும்னு நினைப்பாரு அவர். ம். அதே மாதிரி நெறைய புது இடங்கள் போணும். அண்ட் சாப்பிடுறதுக்கு போனா கூட எல்லாரையும் கூட்டிட்டு போவாரு குரூப்பா. அவருக்கு பிடித்தமான விஷயங்கள் அதுதான். ஸோ அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அண்ட் அவருக்கு ட்ரெஸ் பண்ணிக்க ரொம்ப பிடிக்கும். யாரு பொன்னாடை குடுத்தாலும் அத அழகா அந்தந்த டிசைன் புதுசு புதுசா தச்சு போட்டுப்பார். முன்னாடியே இது ட்ரெஸ்ஸா ட்ரெஸ்ஸா போடுவாரு. போட்டுப்பார். என்ன அப்டின்னா, என்கிட்ட சொல்வாரு. இந்த மாரி பொன்னாட வந்து நம்மள மதிச்சு மரியாதை குடுத்து போட்டுருக்கா நம்மளுக்கு. அத நம்ம போட்டுன்னு போய் அவாகிட்டயே காமிச்சா தான் அவாளுக்கு சந்தோஷம் கிடைக்கும். அந்த பொன்னாடைய உள்ள வச்சு என்ன பண்ண போறோம்? அத போத்தி இந்த போத்தின ஆளுக்கு நம்ம மரியாதை குடுக்குறோம். அத போட்டுன்னு போய் நான் காமிப்பேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அப்டிம்பாரு. ஆனா நெறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க. அவர் சால்வையே சட்டை தச்சுருவாரு. இல்ல அது ட்ரெண்டிங் ஆக்கினதே அவர் தானே. ஸோ பொன்னாடையில சட்டை தைக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய ட்ரெண்டிங்கான விஷயம் அப்போ. ஸோ ம். அது வந்து ட்ரெண்டிங் கொண்டு வந்ததே சார் தான். குன்னக்குடி சாருக்கு அதிகமா வர இது பாட்டு எதுவா இருக்கும்? நெறைய கேட்கறது வந்து டிவோஷனல்னு சொன்னா மருதமலை மாமணியே முருகையா, சரி. திருச்செந்தூரின் கடலோரத்தில். ம். இளையராஜா சார் சாங்ஸ் அப்டின்னா மண்ணில் இந்த காதல் கேட்பாங்க. அ ஆமா. எஸ்பிபி மூச்சுவிடாம பாடுறேன்னு ஆமா. சொல்லுவாரு. அது அத பவ் எடுக்காத வாசிப்பாருல்ல? ஆமா. ஒரே சிங்கிள் போல அப்டியே வாசிப்பார் அது. ம். எம்எஸ்வி சார்து நெறைய சாங்ஸ் அந்த மாதிரி இருக்கு. ஸோ ம். நெறைய பாடல்கள். நீங்க பவ் எடுக்காத வாசிப்பீங்களா? ஆ வாசிங்களேன். ஸோ மண்ணில் இந்த காதல் சாங்கே வாசிக்கலாம் அந்த சரணம். ம். ஸோ ஃபர்ஸ்ட்டு சார் சொல்றது வந்து ஃபர்ஸ்ட்டு போ எடுத்து வாசிச்சா மூச்சு விட்டு வாசிக்கிற மாரி. ம். போ எடுக்காம வாசிச்சா மூச்சு விடாம வாசிக்கிற மாரி. அது மாரி ஸோ வாசிக்கிறீங்களா? 2மே ம். வாசிக்கலாம் நம்ம. போ எடுத்து எடுத்து ம். வாசிக்கிறது. ம். இப்ப போ எடுக்காம வாசிக்கிறேன்.
இது வந்து மூச்சு விடாம வாசிச்ச மாதிரி, எடுக்காம வாசிச்சது. எஸ்பிபி இத கேட்டிருக்காரா? அவரோட கச்சேரியில வாசிச்சிருக்கோம் இதே சாங் அவர் வந்தபோது. ம். ஸோ அவர் சொன்னது வந்து என்னன்னா, நான் எப்படி பாடுனேனோ அத விட டபுள் மடங்கா இருந்தது நீங்க வாசிச்சது. அந்த வார்த்தையெல்லாம் வந்து அவ்ளோ ஸ்பஷ்டமா கேட்டது நீங்க பண்ணும்போது. ம். அந்த கட் போன்னு சொல்லுவாங்க. ஸோ கட் ஆ. பண்ணி வாசிக்கும்போது அந்த வார்த்தை வெளியில கேட்கறது. ம். ஸோ அப்படின்னு சொல்லி ரொம்ப பாராட்டினார். கூட நானும் வாசிச்சேன் அந்த கச்சேரி. ஸோ ரொம்ப பாராட்டினார் அவர. சில வித்வான்கள் வந்து சொரத்த வாசிக்கக்கூடாது. நம்ம கீர்த்தனை கேட்டு வாசிக்கணும்னு சொல்லுவாங்க. இவரு அந்த மாரி தானே ஆமா, சொல்லி தந்திருக்காரு ஆமா, உங்களுக்கெல்லாம். ஆமா. ஸ்வரமா அப்பதான் நீங்க அந்த வார்த்தை அப்படியே உங்க காதுல விழறாப்புல இருக்கும். அந்த கீர்த்தனைக்கான சாகித்யம் வந்து சொல்லி தருவார். அதே மாதிரி நம்மளையும் கேட்க சொல்லுவார். கச்சேரி போனா என்ன பாட்டு கத்துக்கிறோமோ அத வந்து நம்ம கேட்கணும். யூடியூப் கிடையாது அப்போ கச்சேரி லைவ் கான்சர்ட்ஸ் தான் நம்ம கேட்போம். ஸோ அந்த மாதிரி கேட்கும்போது கீர்த்தனைகள வந்து கேளுங்க. அப்பதான் வந்து இந்த சாகித்யம் நம்மளுக்கு தெரிஞ்சு அத நம்ம வாசிக்கும்போது அந்த வார்த்தையாவே நம்ம வாசிப்போம். ஸ்வரமா வாசிக்காம சாகித்யமா வாசிப்போம். அது வெளியில தெரியும் ஆடியன்ஸ்க்கு. அதாவது சங்கீதம் தெரிஞ்சவங்க, தெரியாதவங்கன்னு இருக்காங்க. எல்லாருக்குமே நம்ம வந்து அந்த சங்கீதத்த கொண்டு போணும் அப்படின்னு நினைப்பாரு அவர் ரொம்ப. அவர் வந்து பிராக்டிஸ்க்கு எப்படி பண்ணுவாரு? உங்களெல்லாம் வச்சு பிராக்டிஸ்ங்கிறது எவ்வளவு நேரம் நடக்கும்? கிளாஸ்ல தான் ஃபுல்லா. கிளாஸ் வந்து இந்த கிளாஸ் தான் சொல்றேன். 4, 5 ஹவர்ஸ் கூட ஆகும். இல்ல ஹால்ஃப் அ டே கூட ஆகும். அத எடுக்கிற சாங் பொறுத்து அண்ட் அவர் ஃப்ரீயா இருந்தாருன்னா கண்டிப்பா ஒரு ஹால்ஃப் அ டே ஆயிடும் எங்களுக்கு கண்டிப்பா. ஸோ பிஸி ஸ்கெட்யூல்ல இருப்பாரு அவர் கச்சேரி சென்னையில, வெளியூர்ல, சபால அந்த மாதிரி நெறைய பிஸியான ஒரு பெர்சன். உங்கள பொறுத்தவரை நீங்க அவரோடயே வாசிக்கிறதுனால நீங்க வந்து அந்த கிளாஸ்ல கூட நீங்க போற வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா நீங்க அவரோடயே தானே வாசிக்கிறீங்க அப்படி நெறைய கச்சேரி. கிடையாது. கிளாஸ் வேற, கச்சேரி வேற. ஓ! கிளாஸ் வந்து ரொம்ப ஒரு ஸ்வரமும் இப்படி வாசிக்கணும், இப்படி கமகம் வாசிக்கணும், இப்படி கட் பண்ணி போடணும். ஸ்டெக்கேட்டோ, ஸ்லேர்ன்னு நெறைய சொல்லி தருவார். நெறைய விஷயங்கள். கர்நாடிக்கும், வெஸ்டர்னும் கலந்து இருக்கும் அவரு. சொல்லி தர அந்த போயிங், ஃபிங்கரிங்ல. ஸோ அதனால வந்து கிளாஸ்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எங்களுக்கு. அந்த கிளாஸ் மேக்ஸிமம் நாங்க மிஸ் பண்ண மாட்டோம். கிளாஸ்ன்னு இல்லாம அவரோட அனுபவங்கள் நெறைய பகிர்ந்துப்பார். அவரு முன்னாடி ஆரம்ப காலத்துல வாசிச்ச கச்சேரிகள் பத்தி நெறைய பகிர்ந்துப்பார். அவர் மியூசிக் பண்ண கம்போசிஷன்ஸ் பத்தி நெறைய சொல்லுவார். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கு, இப்படியெல்லாம் இருக்கு அப்படின்னு. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் கம் கிளாஸ் தான் அது கண்டிப்பா. வெரி ப்ரெஷியஸ் அண்ட் மெமரபிள் கிளாஸஸ் எங்களுக்கு உண்மையிலேயே அது. ம். அண்ட் வாசிச்சும் காமிப்பார். இப்படி வாசிக்கணும், இந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வயலின வாங்கி வாசிப்பார். ஸோ இந்த வயலின்லாம் சார் நெறைய தொட்டிருக்கார். ம். ஸோ ஓகே. உண்மையிலேயே அது வந்து ரொம்ப இதுவா ஃபீல் பண்றேன். பிளெஸ்ஸிங்கா ஃபீல் பண்றேன். குன்னக்குடி சார் வந்து ராகங்களுக்கு வந்து மருத்துவ குணம் உண்டு அப்படின்னு சொல்லி ஒரு ரிசர்ச் பண்ணி கவர்மெண்ட் கூட ஃபண்ட் பண்ணித்து. ஆமா. அவர் வந்து அத ரொம்ப நாள் செஞ்சாரு. ராக ஆராய்ச்சி மையம்னே ஆரம்பிச்சாரு. ஆமா. எந்தெந்த ராகங்களுக்கு என்னென்ன மருத்துவ குணம் உண்டுன்னு சொல்லமா? உங்களுக்கு தெரிஞ்ச சில ராகங்கள சொல்லுங்களேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு அது என்ன அப்படின்னா, ராக ஆராய்ச்சி மையம் ஆரம்பிச்சது வந்து எப்படின்னா, ஆரம்ப காலத்துல அவர் வந்து நெறைய பாடுற மியூசிஷியன்ஸ் அண்ட் டாக்டர்ஸ் வச்சு ஃபர்ஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார். என்னென்ன ராகம் வந்து இந்த மாதிரி வந்து மருத்துவ குணம் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு அந்த பேஷண்ட் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அந்த பேஷண்ட்டுக்கு பிபி நெறைய இருக்கு, சம் இல்னஸ் இருக்கு, மென்டல் இல்னஸ் இருக்கு, அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு பேஷண்ட்ட ஹாஸ்பிட்டல்லேருந்து நம்ம இது பண்ணி, அவர் வந்து பாடுறதுக்கு முன்னாடி அவரோட பிபி, அவரோட ஹெல்த் எப்படி இருந்தது, பாடினதுக்கு அப்புறம் அவரோட ஹெல்த் எப்படி இருக்குன்னு சொல்லி மெஷர் பண்றதுக்கு டாக்டர்ஸ் கண்டிப்பா வேணும். அதுக்கு உண்டான ஸ்பெஷலிஸ்ட். சரி. ஸோ அந்த ஸ்பெஷலிஸ்ட்டும் பாடுற மியூசிஷியன்ஸ் வச்சு நெறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கார். ஹாஸ்பிட்டலுக்கே போவாரு. ஹாஸ்பிட்டல்லயே போய் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நெறைய விஷயங்கள் பண்ணியிருக்கார். ஸோ அதுல வந்து சங்கராபரணம்னு ஒரு ராகம் இருக்கு. ஆமா. அந்த ராகம் வந்து மெயின்லி ஃபார் பிபி கண்ட்ரோல் ஆகும் அண்ட் மென்டலி அவங்களுக்கு ஏதோ சம் ப்ராப்ளம், எப்படி சொல்றது, சில பேருக்கு வந்து ரெஸ்ட்லெஸ்ஸா இருப்பாங்க மைண்ட் லெவல்ல. ம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து அது குணமாகும் அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ணியிருக்காரு. ஸோ சங்கராபரணம். சங்கராபரணம். ஸோ அது பாடுறதுக்கு முன்னாடி அந்த பேஷண்ட் எப்படி இருந்தாங்க, பாடினதுக்கு அப்புறம் அவங்களுக்கு எவ்வளோ கம்மியா இருக்கா, ஜாஸ்தியா இருக்கா அப்படின்னு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி, ஸோ அது வந்து மருத்துவ குணம் இருக்கு சொல்லி ஓகே ஆகி வந்தது. அதுக்கப்புறம் அதே மாதிரி ஆனந்த பைரவின்னு ஒரு ராகம். ஆனந்த ஆனந்த பைரவி. பைரவி ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லது, உடம்புக்கு நல்லது. ஹார்ட் வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஓரளவு செட்டில் ஆகும். ம். ரொம்ப ப்ராப்ளம்ஸ் நெறைய இருக்காது. ஸோ அதுக்கு அதேதான் கேட்க முன்னாடி, முன்பின் அந்த மாதிரி நெறைய கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ நெறைய ராகம்ஸ் அந்த மாதிரி பண்ணியிருக்கார். அதுக்கப்புறம் வந்து அவரு அத ரிசர்ச் பண்ணி எல்லாம் இதுவானதுக்கப்புறம் ராக வைபவம்னு நெறைய ப்ரோகிராம்ஸ் பண்ணியிருக்கார்.
இதை பேஸ் பண்ணி. ஆமா. ராக வைபவம்ல வந்து என்னன்னா, ஒரு ராகம் எடுத்துப்பார். ஃபார் எக்ஸாம்பிள் சங்கராபரணம் ஆர் மோகனம் அந்த மாதிரி ராகங்கள் எடுத்துட்டு, அந்த ராகத்துல அமைஞ்ச வேற வேற கம்போசர்ஸோட கீர்த்தனை பாடுவாங்க. ஸோ தமிழ் கீர்த்தனை, தெலுங்கு, மலையாளம் அந்த மாதிரி கீர்த்தனைகள் பாடி மியூசிஷியன்ஸ் மேல், ஃபீமேல் மியூசிஷியன்ஸ் பாடுவாங்க. அதுக்கு உண்டான அந்த ராகத்துக்கோட பலன் என்ன? மெடிக்கல் வேல்யூ அண்ட் அந்த பாட்டோட லிரிக்கல் போர்ஷன்ஸ் எப்படி அமைச்சிருக்காங்க, சாகித்யக்காரர்கள் எப்படி அமைச்சிருக்காங்க, வாக்கியக்காரர்கள் எப்படி அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை எடுத்து சொல்வார். ஸோ அது வந்து ராக வைபவம்னு நிறைய பிரசித்தி பெற்ற ஒரு ஃபங்க்ஷனாக ஆமா, நடந்திருக்கு. ஆமா. நிறைய இடங்கள்ல நடந்திருக்கு. நாட் ஒன்லி இன் சென்னை, வெளியூர், வெளிநாடு எல்லா இடத்துலையுமே நடந்திருக்கு அந்த மாதிரி அந்த ப்ரோக்ராம். ராக விபத்து எத்தனை ராகம் எடுத்துப்பாரு? ஒரு ஒரு ப்ரோக்ராம்ல ஒரு ராகம் எடுத்துப்பார். ஸோ அந்த மாதிரி நிறைய ராகங்கள் பண்ணியிருக்கார். ஸோ 2 ஹவர்ஸ் வந்து ஒரு ராகம் அந்த மாதிரி இருக்கும். ஒரே ராகத்தை 2 ஹவர்ஸ். ஆமா. அந்த ராகத்துல அமைஞ்ச சினிமா பாட்டுகளும் எடுத்துப்பாரா? இல்ல வெறும் கர்நாடிக் சாங்ஸ் தான். சினிமா பாட்டே கிடையாது. ஃபுல்லா கர்நாடிக் தான். தமிழ், தெலுங்கு, மலையாளம் அந்த மாதிரி கீர்த்தனைகள். வேற வேற வாக்கியக்காரர்கள் கம்போஸ் பண்ண கீர்த்தனை கம்போசர்ஸ். எல்லாமே. ஸோ அது எல்லாமே எடுத்து சொல்லுவார். மோகனம் கூட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும்னு சொல்லுவார். எனக்கு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நான். ம், ம், ம். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்கல்ல, ஆமா. அவங்க மோகனம் கேட்டால் மனசு ஹாப்பி ஆகிடும், அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆகிடும். நார்மலி மோகனமே கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்கான ஒரு ராகம் தான். நார்மலா நம்ம மியூசிக் கேட்டாலே நம்மளுக்கு அந்த ஒரு சந்தோஷம் கிடைக்கும். நம்ம ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். கொஞ்சம் மனசு சங்கடமா இருந்தா கூட ஒரு நம்மளுக்கு பிடிச்சமான ஒரு மியூசிக் கேட்கும்போது நம்ம கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆயிடுவோம். ஸோ ராகத்துக்கே அந்த பலன் இருக்கு அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய ஒரு பிளெஸிங் அது. குன்னக்குடியும் வலையப்பட்டி சேர்ந்து நிறைய காம்பினேஷன்ல பண்ணாங்க, கிட்டத்தட்ட ஆமா. ஆயிரக்கணக்காக பண்ணாங்க. ஆமா. அதுல நீங்க வாசிச்சிருக்கீங்களா? இல்ல அதுல வாசிச்சதில்ல நானு. 25 இயர்ஸ் அவங்க வாசிச்சிருக்காங்க. அவங்க 2 பேருமே சேர்ந்து நிறைய கச்சேரிகள் வாசிச்சிருக்காங்க. பட் வலையப்பட்டி சார் கிட்ட என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி என்கிட்ட கத்துக்கிறா அந்த குழந்தை அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. பட் வாசிக்கிற பாக்கியம் கிடைக்கல எனக்கு. இல்ல. இந்த குன்னக்குடி ஸ்கூலை நீங்க எப்படி கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க? குன்னக்குடி சார் பாணிங்கிறது டிஃப்ரெண்ட்டான ஒரு அதான் இந்த பாணி. பாணியை நீங்க எப்படி உங்க எப்படி ஸ்ப்ரெட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? பிளேயிங், ஃபிங்கரிங் எல்லாமே டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம். அண்ட் அது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பிடிக்கணும். நம்ம வாசிக்கிறது அந்த மாதிரி இருக்கான்னு நம்ம ரசிச்சு வாசிச்சு அது மக்களுக்கு எடுத்துன்னு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. சார் எப்போதுமே சொல்ற விஷயம், ஆடியன்ஸ் பல்ஸ் பார்த்து நம்ம வாசிக்கணும். ஆடியன்ஸ்க்கு பிடிச்சத நம்ம வாசிக்கணும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி அவங்க கிட்ட அதை எடுத்துட்டு போகணும். நல்ல விதமா, நல்ல விதத்துல அந்த பாணியை நம்ம வந்து நல்லபடியா கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது. உங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி தரீங்க, இந்த பாணி சொல்லி தரீங்க? என்னோட ஸ்டூடெண்ட்ஸும் வாசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ பிளேயிங், போயிங் எல்லாமே வந்து அந்த மாதிரி நான் சொல்லி நீங்க தந்துருக்கேன். ஏதாவது ஸ்கூல் நடத்துறீங்க, ஸ்கூல் மாதிரி ஆரம்பிச்சிருக்கீங்களா இல்ல நான் ஆல்ரெடி? வயலின் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கேன் நான். விருத்தி வயலின் வித்யாலயா. விருத்தி. விருத்தி ம். வயலின் வித்யாலயா. ஸோ சின்ன குழந்தைங்கள்லேருந்து காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் டெடிக்கேட்டடாக கற்றுக்குறாங்க எல்லாருமே. ஸோ ப்ராக்டிஸ் அந்த மாதிரி. ஸோ இது ப்ராக்டிஸ் பண்ணாத வயலின் வந்து ரொம்ப டஃபஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லுவாங்க எங்கள் ம். குரு. ஒரு டஃப்பான இன்ஸ்ட்ருமெண்ட், ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணாதான் நல்லபடியாக வாசிக்க முடியும். ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி பசங்களும் அந்த ஃபிங்கரிங், போயிங்லாம் நல்லாவே எத்தனை பேர் கற்றுக்குறாங்க. கத்துக்கிறாங்க உங்கள்ட்ட? மோர் தென் 20 ஸ்டூடெண்ட்ஸ் கற்றுக்குறாங்க. ஸோ அந்த குன்னக்குடி லெகசி தொடருது. கண்டிப்பாக. உங்களுக்கு எத்தனை பசங்க? எனக்கு ஒரே பொண்ணு. அவங்க கத்துக்கிறாங்களா? அவங்க இப்போது டான்ஸ் கிளாஸ் கற்றுட்டு இருக்காங்க. பட் 2 மந்த்ஸ் பேபிலேருந்தே அவங்க என் கூட கச்சேரியில் ட்ராவல் பண்ணுறாங்க. ஓ. ஸோ ஓரளவு ராகம், பாட்டெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ நிறைய கேட்கறதுனால அவங்களுக்கு அந்த ஞானம் இருக்குது. ஸோ இன்னும் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களும் வயலின் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ம். வாசிக்கிறதுக்கு. சார் இறக்கும் தருவாயில் ஏதாவது உங்கள்கிட்ட சொல்லிட்டு போனாரா? எதுவும் சொல்லல. அவரே அதை நினைச்சு பார்க்கல உண்மையிலேயே அது. ஸோ ம். அவர் வந்து சொன்ன விஷயம், நீ நல்லபடியா அதை விட்டுறாத, எந்த காரணத்து கொண்டும் விடாத. ம். நல்லபடியா அந்த மியூசிக்கை வந்து நல்லபடியா கண்டினியூ பண்ணி கடைசி வரைக்கும் நீ ஒரு பெரிய வித்வாம்சினியா ஆகணும் அப்படின்னு மட்டும் தான் சொன்ன விஷயம். ஸோ உண்மையிலேயே எங்களுக்குலாம் அது ஒரு பெரிய ஷாக்கான ஒரு விஷயம் அது. ஸோ அது வந்து நல்லபடியா பண்ணணும்னு நானுமே ஆசைப்படுறேன் கண்டிப்பா. அந்த குடும்பத்தை நீங்க போய் பார்த்துட்டு வரீங்களா அப்புறம் அப்பப்ப? எப்போதுமே காண்டாக்ட்ல இருக்கோம். இன்னைக்குமே பானு ஆன்ட்டிலாம் பேசுவாங்க, மாமிலாம் பேசுவாங்க. சாரோட சன்ஸ் எல்லாருமே பேசுவோம். என்னோட கச்சேரி கூட நான் அவங்கள கூப்பிடுவேன் நானு. அவங்க ஃப்ரீயா இருந்தா யாராவது ஒருத்தர் வந்து பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கு. உங்களோட குவாலிஃபிகேஷன் நீங்க எம்ஏ மியூசிக் இல்லையா நீங்க? எம்ஏ, எம்ஃபில் மியூசிக். இப்போ வந்து பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கேன் மியூசிக்ல நானு. பிஹெச்டி மியூசிக்ல தான் பண்ணீங்க. என்ன சப்ஜெக்ட்? மியூசிக் வயலின்ல தான் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல என்ன டாபிக்ல பண்றீங்க? டாபிக் வந்து வில்லிசை கருவிகள். அன்றும் இன்றும்.
அது வந்து ரெகுலர் கிளாஸா போறீங்களா? இல்ல பார்ட் டைம் தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். நான் கச்சேரிலாம் இருக்கிறதுனால ஃபுல் டைம் பண்ண முடியாது. பார்ட் டைம்ல பண்ணிட்டு இருக்கேன். ம். ஸோ 1 இயர் ஆகுது ரெஜிஸ்டர் பண்ணி நான். கல்யாண கச்சேரி நெறைய போறீங்களே, எப்படி சமாளிக்கிறீங்க? நெறைய கல்யாண கச்சேரி போறீங்க இல்லையா? ஈவினிங்ஸ்ல தானே கச்சேரி. ஸோ ப்ராப்ளம் இல்ல. ஸோ ம். எங்களுக்கு அது ஆஸ் யூசுவல் அது ரொட்டீன்ல வந்துரும். நீங்க ஏன் வந்து பக்கவாத்தியமா வாசிக்க மாட்டேங்கிறீங்க? பக்கவாதியம் ரொம்ப கம்மியா இருக்கே. நீங்க இப்படியே பழகிட்டீங்களா? அப்படி கிடையாது. சோலோ வந்து வாசிக்கிறதுக்கு நெறைய ப்ரோகிராம்ஸ் இருக்கு. ஸோ அக்கம்பெனிங்கிறது டேட்ஸ் கிளாஷ் ஆகும். சோலோ டேட்டோட கிளாஷ் ஆகும் அக்கம்பெனி இல்ல அக்காமணி வாசிக்கிறது. வாசிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு தனி கலை வேணும். அத வந்து சரியா ஃபாலோ பண்ணு அந்த பாடகர ஃபாலோ பண்றதுக்கு தனி கலை வேணும். ஆமா, அது ஒரு தனி இது ஆர்ட் இது. ஆமா. அதுவும் இருக்கு. பட் இன்னொன்னு என்னன்னா, எனக்கு சோலோவோட உங்க குரு டைம் அப்படி பண்ணிட்டா, நீங்களும் அப்படி இதே பாணியிலே வந்துட்டீங்களா? நெறைய இதுதான் வாசிச்சிருக்கோம். சோலோ தான் நெறைய வாசிச்சிருக்கிறது. ஸோ ம். அந்த பாணின்னு இல்ல. அது நெறைய சோலோ பண்ணதுனால அப்படியே சோலோவே தொடர்ந்து வந்துட்டுருக்கு. ம். ம். அப்புறம் உங்க கணவர் பத்தி நீங்க சொல்லவே இல்ல. என்னோட கணவர் பேரு தீபன் சக்ரவர்த்தி. ஸோ ஓ! அவர் வந்து சவுண்ட் என்ஜினியர், ஃப்ரீலான்ஸ் சவுண்ட் என்ஜினியர். ஃப்ரீலான்ஸ் சவுண்ட் ஆமா. இன்ஜினியர். ஆ. நெறைய லைவ் கான்சர்ட்ஸ், ஆடியோ கர்நாடிக் கான்சர்ட்ஸ்க்கு வந்து நெறைய சவுண்ட் பண்ணிட்டு இருக்காரு லைவ் ஸோ சவுண்ட். வீட்லயே ஒரு சவுண்ட் இன்ஜினியர் இருக்காரு. உங்களுக்கு பெர்ஃபெக்ஷனுக்கு அது தேவையான வெளியில போய் ஆள கூப்பிடுறது. அண்ட் அவர் கிட்டத்தட்ட மோர் தென் 20 இயர்ஸா இந்த ஃபீல்ட்ல இருக்கறனால அவருமே மியூசிக் நெறைய இன்ட்ரெஸ்ட் உண்டு. ம். நெறைய ராகம், தாளம் அதெல்லாம். அண்ட் அவருமே நெறைய சஜெஸ்ட் பண்ணுவாரு. கச்சேரியில இந்த பாட்டு வாசிக்கலாம். கர்நாடிக்கா இருந்தாலும் சரி, சினி சாங்ஸா இருந்தாலும் நெறைய டிஸ்கஸ் பண்ணுவோம் நாங்களுமே கச்சேரி முன்னாடி, சாங் லிஸ்ட் போட முன்னாடி. ம். இந்த பாட்டு வாசிச்சா நல்லாயிருக்கும். ஆடியன்ஸ்க்கு போய் சேரும் அப்படின்னு சொல்லி நெறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ 2 பேருமே சேம் ஃபீல்ட்ல இருக்கறனால, இன்னும் நல்லபடியா எடுத்துட்டு போலாம் சிறப்பா அப்படிங்கிற மாரி. ஸோ நம்ம கச்சேரியோடைய முடிவுக்கு வந்தாச்சு. ஸோ உங்க குருநாதர் எப்பயுமே கச்சேரி முடியும்போது முத்தை திரு "முத்தை திரு பக்தி திரு" திருப்புகழ். அருணகிரிநாதரோட திருப்புகழ் வாசிப்பாரு. அத ஆமா. வாசிச்சு முடிச்சிடலாமா? கண்டிப்பா. ஆஹா! ஸோ தேங்க் யூ சார்.